என் மனசுல ஒரு விஷயம் தோணுது. அத உன்கிட்ட சொல்லலாமா? அதான் சொல்லலான்னு வந்துட்டல்ல. வேணான்னா விடவா போற? சொல்லு. இல்லக்கா. இது வரைக்கும் இந்த விஷயத்துல நான் வேற யார்கிட்டயும் ஹெல்ப் பண்ண கேட்கணும்னு நினைச்சது கிடையாது. நீங்கிறதால தான் உரிமையோட கேக்குறேன். அ, எப்படி இருந்தாலும் அ, நம்ம வீட்டு கடனை நாம தானக்கா அடைக்கணும். எது? நம்ம வீட்டு கடனா? இவ என்ன இந்த பிரச்சனையில நம்மளையும் சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கா? அக்கா, இங்க நடக்கிற போட்டியில எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்கோம். ஒருவேளை நீ இந்த போட்டியில ஜெயிச்சு அந்த 5 லட்சம் ரூபாய் உனக்கு கிடைச்சதுன்னா கௌதம் கிட்ட பேசி நம்ம வீட்டு கடனை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் பணத்தை வாங்கி கொடுக்க முடியுமா? நீ இத பத்தி கொஞ்சம் கௌதம் கிட்ட பேசி. ஏய் நிறுத்து. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. நாங்க இந்த 5 லட்சத்தை ஜெயிச்சா மொத்தமா உன்கிட்ட கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என்கிட்ட கொடுன்னு சொல்லலக்கா, நம்ம வீட்டு கடனை அடைக்கிறதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய், எப்போ நான் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தனோ அப்போல இருந்து இதுதான் என் குடும்பம். இனி அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னக்கா இப்படி பேசுற? கல்யாணம் ஆகும்போது இனி புகுந்த வீடுதான் உனக்கு எல்லாமேன்னு எல்லாரும் சொல்லிதானே அனுப்புனீங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க வாங்கின கடனுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஆ, எங்க நான் போட்டியில ஜெயிச்சு 5 லட்சத்தை வாங்கிட்டு நான் சந்தோஷமா இருந்துருவேங்கிற வயித்தெரிச்சல்ல நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நீ தேவையில்லாம ஏதேதோ பேசுறக்கா. தேவையில்லாம நீ வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா இந்த போட்டியில நான் ஜெயிச்சு அதுல கிடைக்கிற மொத்த பணத்தையும் நான் தான் வச்சுக்குவேன். அதுல இருந்து ஒரு சல்லி காசு கூட நான் தரமாட்டேன். நான் ஜெயிச்சா என் புருஷன் கௌதம்கே நான் அந்த பணத்தை தரமாட்டேன். இதுல நீ வேற வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அத வச்சு எனக்கு எவ்வளவு பிளான் இருக்கு தெரியுமா? பெருசா வந்துட்டு பணத்தை கொடு, அதை கொடு, இத கொடுன்னு. இத பார், என் மூட கெடுக்காம முதல்ல இங்க இருந்து போடி. அக்கா, ஐயோ, நிறுத்துமா தாயே, நான் போறேன். ஆள விடு. ஐயோ மகா, அக்கா கிட்ட இத பத்தி கேட்க கூடாதுன்னு அப்பவே நினைச்சல. இருந்தோம் நீ அவகிட்ட வந்து கேட்டது உன் தப்புதான். நீ முதல்ல உன்னை நம்பு மகா. உன்னால கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிச்சு வீட்டு கடனை அடைக்க முடியும்.